Welcome to Enlighten class. இன்னைக்கு நாம usage of is, are and am பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுல ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். is, are, am மூணு be verbs, present be verbs. அது எங்கெங்க எப்பப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நாம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. present be verbs 3 இருக்கு. is, are, am. இது present tenseல யூஸ் பண்ற be verbs. இதனுடைய மீனிங் வந்து ஒரு. is, are, am அப்படின்னா தமிழ்ல ஒரு அப்படின்னு அர்த்தம் வரும். is எங்க யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் நவுன் கூடயும் சிங்குலர் ப்ரொனவுன் கூடயும் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் ப்ரொனவுன் அப்படின்றதுல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும். he, she, it. அதுவே are வந்து ப்ளூரல் நவுன் ப்ளூரல் ப்ரொனவுன், அதாவது plural subject pronoun we, they, you. இந்த வேர்ட்ஸ் வரையில வரும். am நம்ம எல்லாருக்குமே தெரியும் I அப்படின்ற subject pronoun கூட வரும். அவர் ஒரு போலீஸ். he is a policeman. he is a policeman. இங்க he ன்றது singular subject pronoun, அதனால is வந்திருக்கு. இதே question sentence மாத்தணும்னா, அதாவது yes or no question மாத்தணும்னா, அவர் ஒரு போலீஸ்காரரா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு is he a policeman? is he a policeman? இந்த he ன்ற pronoun-உம் is ன்ற be verb-உம் மாறி வரும். அவன் உன் சகோதரி. she is your sister. she is your sister. இங்க she ன்ற singular subject pronoun வந்திருக்கு, அதனால பக்கத்துல be verb is வந்திருக்கு. இதே yes or no question கேக்குறதுக்கு அவன் உன் சகோதரியா? is she your sister? is she your sister? சுபா ஒரு ஆசிரியர். சுபா is a teacher. சுபா is a teacher. இங்க சுபான்றது நவுன், சிங்குலர் நவுன், அதனால be verb is வந்திருக்கு. இதே क्वेश्चन கேட்க சுபா ஒரு ஆசிரியரா? is சுபா a teacher? is சுபா a teacher? சந்திரன் அழகாக இருக்கிறது. the moon is beautiful. the moon is beautiful. இங்க the moonன்றது நவுன், சிங்குலர், அதனால is வந்திருக்கு. அதே क्वेश्चन கேக்குறதுக்கு சந்திரன் அழகா இருக்கிறதா? is the moon beautiful? is the moon beautiful? இது ஒரு நாற்காலி. it is a chair. it is a chair. இங்க itன்ற சிங்குலர் சப்ஜெக்ட் pronoun வந்திருக்கு, அதனால be verb is போட்டிருக்கோம். இந்த क्वेश्चन கேட்க இது ஒரு நாற்காலியா? is it a chair? is it a chair? நீங்க ரொம்ப புத்திசாலி. you are very smart. you are very smart. இங்க youன்றது plural subject pronoun, அதனால பக்கத்துல are-ன்ற be verb வந்திருக்கு. இதே क्वेश्चन கேட்க நீங்க ரொம்ப புத்திசாலியா? are you very smart? are you very smart? நாங்க ஃப்ரெண்ட்ஸ். we are friends. we are friends. இங்க weன்றது plural subject pronoun, அதனால plural be verb are வந்திருக்கு. அதுவே क्वेश्चन கேட்க நாம் நண்பர்களா? are we friends? are we friends? அவர்கள் விளையாட்டு வீரர்கள். they are players. they are players. இங்க theyன்றது plural subject pronoun, அதனால பக்கத்துல plural be verb are வந்திருக்கு. இத क्वेश्चन பண்றதுக்கு அவர்கள் விளையாட்டு வீரர்களா? are they players? are they players? குழந்தைகள் சிரிக்கிறார்கள். the children are laughing. the children are laughing. இங்க the childrenன்றது plural, அதனால plural be verb are வந்திருக்கு. இத क्वेश्चन கேட்க குழந்தைகள் சிரிக்கிறார்களா? are the children laughing? are the children laughing? are-ன்ற be verb முன்னாடி வந்துரும், subject the children second-ஆ போயிடும். பசங்க இங்க இல்ல. the boys are not here. the boys are not here. the boysன்றது இங்க subject, plural noun, அதனால plural be verb are வந்திருக்கு.
இந்த சென்டென்ஸ்ல எஸ்ஆர்னா கொஸ்டினா மாத்த பசங்க இங்க இல்லையா? aren't the boys here? aren't the boys here? நான் அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். I am meeting you later. I am meeting you later. இங்க I வந்திருக்கு. I ஒரு subject pronoun. I கூட எப்பவுமே am தான் வரும். So amன்ற be verb வந்திருக்கு. இத ஒரு கொஸ்டினா கேட்க நான் அப்புறம் உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல am I meeting you later? am I meeting you later? நான் அங்க சாப்பிடுறேன். I am eating there. I am eating there. இங்கேயும் I இருக்கனால am வந்திருக்கு. நான் அவளை விட உயரமா இருக்கேன். I am taller than her. I am taller than her. நான் அவளை விட உயரமா இருக்கேனா? Am I taller than her? Am I taller than her? நான் ஒரு அமைதியான ஆளு. I am a peaceful person. I am a peaceful person. இதே கொஸ்டினா கேக்குறதுக்கு நான் ஒரு அமைதியான மனிதனா? Am I a peaceful person? Am I a peaceful person? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thanks for watching.